எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா இது சொல்கிற விஷயத்துக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாளைக்கு நியூ இயர் வருதுல்ல, அதனால் சரி ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், நாளைக்கு புது ட்ரெஸ் போடலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் 1000 கஷ்டம் இருந்தாலும் போடுற ட்ரெஸ்ஸாவது புதுசாக இருக்கட்டும், அப்படியாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, அப்படியே உங்கள் கூட ஒரு சில விஷயம் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நாகரிகமாக நம்ம செய்கிற தொழிலை வச்சு வீடியோ போட்டால் யாருமே பார்க்குறதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. அதே இந்த அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு அசிங்கமாக வீடியோ போடுறவங்கள வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி விரும்பிட்டோம் கடைசியில் திரும்ப அவங்க மேலே குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சு கீழேருந்து மேலே வரவங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து நிறையவே சோம்பேறித்தனம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ தான் நம்ம வீட்டில் புது ட்ரெஸ் இருந்தாலுமே சாரீனா எப்பவுமே எங்கேயும் ஸ்டாக் இருக்கும், புது சாரீலாம் டைமும் இருக்கும். பட் ஆனால் அப்போ வந்து அந்த ஃப்ரீயாக இருக்க டைம் தைக்க மாட்டேன். எப்போ நான் போடுறேன்னா அந்த போடுறதுக்கு முன்னாடி நாள் தான் தைப்பேன், இல்லைன்னா அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு உட்காந்து தைப்பேன். அதே பழக்கமாக போயிடுச்சு எனக்கு. நான் டெய்லரிங் கற்றுக்கினப்ப வந்து 10 வருஷமாக அப்படி தான் போகுது. யாரெல்லாம் இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து இந்த சோம்பேறித்தனத்தை போக்கணும். ஏன்னா பகல் அது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சாப்பிட்டா உடனே அப்படியே கை கூட கழுவ மாட்டோம், அவ்வளோ ஒரு மூதியை வந்துடும் சோம்பேறித்தனத்தில். அப்படியே சாப்பிட்ட இடத்துல கை கூட கழுவாமல் தட்டு அங்கேயே வச்சுட்டு தூங்கிடுவேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டவங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம தூங்கிட்டோம்னா அது நீ 9 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, 10 மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, அப்படி நம்ம அந்த சாப்பிட்டு உடனே தூங்கிட்டோம்னா சரி தூக்கம் வரதே ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக தூக்க கலக்கமாகவே போயிடும், சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. அப்படி தான் போயிடுது. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கணும் இந்த 2025 நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ வேகத்தில் ஓடுது. அந்த வேகத்தில் ஓடிட்டு இருக்கவங்களும் ஓடிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து சும்மா இந்த சின்ன சின்ன பழக்கத்தை கூட மாற்றிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தலை. இனி வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த சோம்பேறி பழக்கத்தை மாற்றணும். அதே மாதிரி நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்கணும். அந்த மாதிரி பழக்கத்தையும் மாற்றிக்கணும். நம்ம எதாவது நோண்டலான்னு சொல்லிட்டு நைட்டில் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறோமா, பகல் ஃபுல்லாக தூங்கி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஓடிடுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு நேரம் தள்ள அது அப்படியே போயிடுது. நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால பகலில் தூக்கம் வந்துடுது, பகல் ஃபுல்லாக போயிடுது. இப்படியே ராத்திரியும் பகலுமா வீணாகவே போயிடுது. எந்த ஒரு வேலையுமே பிரயோஜனம் ஆகலை. இந்த மாதிரி நம்ம எப்போ பாரு மூதியாகவே இருந்தால் நம்மக்கிட்ட எப்படி மகாலட்சுமி வாசம் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைம் நான் என் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்வி. ஆனால் அது வந்து செயல்படுத்த முடியல. இந்த 2025 கண்டிப்பாக இது ஒரு ஃபஸ்ட்டு குறிக்கோளாக எடுத்து இந்த சோம்பேறித்தனத்தை முறியடிக்கணும். நம்ம சோம்பேறித்தனத்தை முறியடித்து நம்மளும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிறதே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெகுலராகவே இப்படி தான் நடக்கும். அதுக்காக நம்ம எதனா ஒன்று கற்றுக்கின்னு வேறு வேலை மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு டைலரிங் வேலை கற்று முடிச்ச உடனே திருப்ப என்ன ஆச்சு, பழைய குருடி கதவை தரோடின்னு சொல்லிட்டு திருப்பம் ஸ்டார்டிங் வந்து அது ரெகுலர் ரொட்டீன் ஆகி போச்சு. நமக்கு மாட்டு வேலை முடிச்சிட்டோமா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பம் சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துருவேன். இது எனக்கு மட்டும்தான் இப்படியே இல்லை, எல்லாருக்குமே இப்படியே என்னன்னு சொல்லிட்டு தெரில. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? எனக்கு இப்படி தான், எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நமக்கான ஒரு குறிக்கோளை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறையவே சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன். அதில் சொன்னது எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கான ஒரு குறிக்கோள் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ரொம்ப நாளாக ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தான் அது ட்ரை பண்ணுறேன். ஆனால் பக்கம் வந்து நம்ம கை கெட்டந்து வாய் கெட்டாமல் போயிடுது. இந்த வருஷமாவது கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு வெற்றி வகையை சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை எப்படி போக்குறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால மனசும் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே ஆகிடுது.
எப்போ பாரு ஒரு டல்லாக ஒரு சோகமாகவே ஒரு இனம் புரியாத சோகமாகிடும் இந்த மாதிரி. ஏன்னா பகல் ஃபுல்லாக தூங்கிடுறோமா, நைட்டில் சுத்தமாக தூக்கம் வரதையா, திருப்பி அடுத்த நாள் இப்படியே என்னடா ஒரு வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு வந்து டிப்ரெஷன் ஆகிடுது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லைஃப்பை வந்து மாற்றிக்கணும். இந்த ஒரு சில டைமில் நைட்டில் சுத்தமாக தூக்கம், அந்த பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டில் தூங்காமல் இருக்கும்போதெல்லாம் மனசை வந்து ஏதோ யோசனை சோம்பேறித்தனத்தை மாற்றிட்டு நம்ம ஆக்டிவாக செயல்பட்டால் இது எல்லாமே சரியாயிடும் நான் நினைக்கிறேன். இதுக்கான தீர்வு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கொஞ்சம் தேவையில்லாத பண்ணுற செலவுங்களாம் நம்ம சுருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்குறதா இருந்தால் இது தேவையான்னு சொல்லிட்டு 10 முறை யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படி யோசனை பண்ணுறதோட மட்டும் இல்லாத ஒரு 2 நாளைக்கு இல்லது ஒரு வாரம் வந்து அந்த பொருள் வாங்குறது வந்து தள்ளி போடணும். இனிமேல் நான் அதை தான் பண்ண போகிறேன். எடுத்த உடனே இந்த பொருள் வேணும்னு நினச்சா போய் ஒரு டக்குன்னு வாங்கிறது, அந்த பழக்கத்தை மாற்றிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் நான் தெரிஞ்சிடும் அந்த பொருள் நமக்கு வேணுமா இல்லை தேவையில்லையா. அந்த பொருள் இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடிஞ்சால் அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லைன்றது. அதே அந்த பொருள் இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த பொருளை அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இனிமேல் நான் அந்த பொருளை வாங்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் செலவுங்களை வந்து குறைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா கடைசியில் வாழ்க்கையில் நம்ம ஒரு வட்டத்தை சுற்றிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. மொத்தம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பூச்சிக்கிறது. அதான் அது தேவையா தேவையில்லைன்றதான்றது தெரியறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு பார்க்குறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி எடுத்தவொடனே இது தேவையா தேவையில்லைன்றது, மொத்தம் இது வேணும்னா அந்த டைமுக்கு அப்புறம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இனி இந்த புத்தாண்டுலேருந்தாவது நம்மளை வந்து ஒரு புது மனிதனாக நம்மளை மாற்றிக்க வேண்டியது தான். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மாறிக்கிட்டே போகிறது தான் வந்து எப்பவுமே மாறாது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியது தான். எந்தெந்த விஷயத்தை மாற்றினா நமக்கு ஒரு நல்லது நடக்குமோ அந்தந்த விஷயத்தெலாம் மாற்றிட்டு கண்டிப்பாக இந்த 2025 எனக்கான வருஷமாக நான் மாற்றிக்க போகிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி மெயினாக அதுவும் என்ன மாதிரி இந்த சோம்பேறி பழக்கத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா அப்படின்றத மறக்காமல் ஹவுஸ் ஒய்ஃபுங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி 2025 நமக்கானதாக மாற்றிக்கிட்டு நம்முடைய ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்முடைய கோலை அச்சீவ் பண்ணுறதை தான் நம்ம பார்க்கணும். நான் வந்து துணிஞ்சு இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த அடுத்த 2026 நியூ இயர்க்குள்ளே உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.